அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை வைகாசி விசாகம். குளிக்கும் தண்ணீரில் இந்த எளிமையான பொருளை சேர்த்து குளித்து பாருங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும், பணம் மலை போல் குவியும். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில நாளைய வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தாந்திரிக குளியலை பார்க்க போறோம். மேலும் நாளைய வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம். சோ இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்ப்பதற்கு நேரம் குறைவாக இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு நானே அந்த டைம்ல உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்கள் மற்றும் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களையும் சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. மேலும் ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் தான் நம்ம பார்க்கறதுனால ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூன் 22ஆம் தேதியில இருந்து தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் கிடைக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்க மெசேஜ் அனுப்புனாலே நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் கிளியரா கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம டீம்ல இருக்கிறவங்களால ஃபோன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, கட்டாயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், வைகாசி விசாகத்திற்கான நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வைகாசி மாதத்தின் விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேருகின்ற நாளைத்தான் நம்ம வைகாசி விசாகமாக எடுத்துப்போம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் நாளைய தினம், அதாவது மே 22ஆம் தேதி நமக்கு கிடைக்குதுங்க. பௌர்ணமி திதி நாளைய தினம் இரவு நேரத்துல தொடங்குது. இந்த விசாக நட்சத்திரத்துல தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக நிறைய புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. சோ வைகாசி மாதத்தின் விசாக நட்சத்திரத்தை நம்ம பிரதானமாக எடுத்துக்கணும். அதன் அடிப்படையில் நாளைய தினம் மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:18 விசாகம் நட்சத்திரம் ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் மே 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:43 விசாகம் நட்சத்திரம் நிறைவு பெறுதுங்க. அதே போல பௌர்ணமி திதி நேரத்தை பார்த்தோம்னா நாளைய தினம் மே 22 புதன்கிழமை இரவு 7:14 ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் மே 23 வியாழக்கிழமை இரவு 7:48 வரை பௌர்ணமி திதி இருக்குங்க. சோ விசாக நட்சத்திரத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதனால நாளைய தினம் மே 22 புதன்கிழமை தாங்க வைகாசி விசாகம். நாளைய தினம் எந்த நேரத்தில் நீங்க குளித்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்கும் இந்த பொருளை தண்ணீரில் சேர்த்து குளித்து பாருங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு ஏற்படும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிக குளியலை நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிக குளியலை நீங்க செய்யலாம். நாளைய தினம் காலை 8:15 மணிக்கு பிறகுதான் விசாகம் நட்சத்திரம் துவங்குது. சோ அதற்கு முன்பாக குளிப்பவர்கள் இந்த தாந்திரிகத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க செய்யலாம். நாளைய தினம் நீங்க எந்த நேரத்துல குளித்தாலும் சரி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். டைமிங்ஸ் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. முதலாவதாக ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. 1 ரூபாய்
காயின் நீங்க எடுத்துக்கணும். குளிப்பதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. கிழக்கு திசையை நோக்கி நீங்க உட்காரணும். தரையில சேர்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள அந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு விரல்களால நீங்க மூடிக்கணும். பிறகு 2 முதல் 5 நிமிடங்களுக்கு ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த சடாட்சர மந்திரத்தை 2 முதல் 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 2 முதல் 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ கவனம் சிதறாமல் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த திருநாமத்தை 2 முதல் 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அதற்கு பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்க குளிக்கும் தண்ணீர்ல போட்டுருங்க. இன்கேஸ் நீங்க ஷவர்ல குளிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு மக்குல கொஞ்சமா தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுல இந்த நாணயத்தை நீங்க போடணும். நாணயத்தை நீங்க போட்ட உடனே இன்னொரு முக்கியமான விஷயத்தை செய்யணும். 1/2 ஸ்பூன் அளவிற்கு தயிரை அதுல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 1 ரூபி காயினை நீங்க குளிக்கும் தண்ணீர்ல போட்ட உடனே 1/2 ஸ்பூன் அளவிற்கு தயிரை நீங்க அந்த தண்ணீர்ல போட்டுக்கோங்க. பொதுவாகவே வெறும் தயிரை தண்ணீரில் கலந்து நாம் குளிக்கும் போது லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். உங்க நிறைய பேருக்கு இது தெரியும். முருகப்பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களில் இந்த தயிர் மிகவும் முக்கியமான ஒன்று. 5 நிமிடங்களுக்கு அந்த 1 ரூபாய் நாணயம் குளிக்கும் தண்ணீர்ல இருக்கட்டும். அதற்கு பிறகு அந்த காயினை நீங்க எடுத்து வச்சிருங்க. நாணயத்தை எடுத்து வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க குளிக்க ஆரம்பிக்கணும். மோஸ்ட்லி நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. வயதானவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவங்க அல்லது தலைக்கு குளிக்க முடியாதவங்க நீங்க நார்மலா குளித்தாலே போதும். ஆனால் குளிக்கும் போது தலையில் 3 முறை அந்த தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. இந்த தீர்த்தத்தில் தலைக்கு குளிப்பது மிக மிக விசேஷம். முடியாதவங்க மட்டும் நீங்க நார்மலா குளிச்சாலே போதும். ஆனால் தலையில் 3 முறை கட்டாயமாக அந்த தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. எஞ்சான் உடம்பிற்கு சிரமே பிரதானம். சோ தலையில தண்ணீரை தெளிச்சுக்கிட்டாலே நம்ம தலைக்கு ஸ்நானம் பண்ணதற்கான அந்த பலன்கள் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தனித்தனியாக இதே போல நீங்க செய்யணும். அதே 1 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாதுங்க. பிறகு அந்த 1 ரூபாய் நாணயத்தை செலவு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க செலவு செய்யலாம், தவறு கிடையாதுங்க. பொதுவாகவே ரூபாய் நாணயங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குங்க. அதை கையில் வைத்துக்கொண்டு சடாட்சர மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த நாமத்தினுடைய அதிர்வலைகள் அந்த ரூபாய் நாணயத்தால் ஈர்க்கப்படும். பிறகு அந்த நாணயத்தை தண்ணீரில் நாம் சேர்க்கும் போது அந்த மந்திரத்தின் அதிர்வலைகள் அந்த தண்ணீரால் கிரகிக்கப்படும். இந்த புனித தீர்த்தத்தில் நாம் குளிக்கும் போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும். நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மறையான ஆற்றல்கள் பெருகும். லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நாளைய தினம் மறக்காமல் இந்த தாந்திரிக குளியலை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.